சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு குறுநில மன்னன் தான் வேல் எவ்வி. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நீடாமங்கலம் இந்த மன்னனின் தலைநகராக இருந்தது. கடை 7 வள்ளல்களுக்கு பிறகு இலக்கியம் இந்த மன்னனையும் வள்ளல் தன்மை உடையவன் என்று புகழ்கிறது. எவ்வி போர்க்களத்தில் மார்பில் அம்புபட்டு இறந்தான் என்ற செய்தி ஒரு அதிகாலை நேரத்தில் வெள்ளெரு கிளையார் என்ற புலவரின் காதில் விழுகிறது. இந்த புலவர் எவ்வியிடத்தில் பேரன்பு கொண்டவர். இந்த செய்தி பொய்யாக இருக்காதா என்று அவருடைய மனம் துடிக்கிறது. ஆனால் அது நப்பாசையாகி எவ்வி இறந்தான் என்ற செய்தி உண்மையாகிறது. வேல் எவ்வியினுடைய மனைவி இறந்து போன தன்னுடைய கணவனுக்காக பிண்டம் வைப்பதை பார்த்து மனம் வருந்தி வெள்ளெரு கிளையார் பாடுவதாக அமைந்த ஒரு பாடல் புறநானூற்றில் இருக்கிறது. நோகோ யானே தேகமா காலை பிடியடி அன்ன சிறுவழி மெழுகி தன்னமர் காதலி புல்மேல் வைத்த இன்சிறு பிண்டம் யாங்கு உண்டனன்கொள் உலகு புக திறந்த வாயில் பலரோடு உண்டல் மரியோனே. யானையினுடைய கால் தடம் அளவிற்கு ஒரு சிறிய இடத்தை தரையில் மெழுகி அங்கு புல்லை பரப்பி அதன் மேல் ஒரு சிறிய பிண்டத்தை இறந்து போன தன்னுடைய கணவனுக்காக எவ்வியினுடைய அன்பிற்குரிய அவனுடைய மனைவி வைத்தாள். இந்த உலகமே நுழைகிற அளவிற்கு அவனுடைய வாயில் எப்போதும் திறந்தே இருக்கும். அதன் வழியாக எல்லோரும் வந்த பிறகு அவர்களோடு சேர்ந்து உண்ணும் இயல்புடையவனாயிற்றே அவன். இப்படி தனியாக இந்த உணவை அவன் எப்படி உண்பான்? என் மனம் நோகிறதே, இன்றோடு என் ஆயுள் அழிந்து போகட்டும் என்று வலி மிகுந்த வார்த்தைகளை உதிர்க்கிறார் வெள்ளெரு கிளையார். இந்த பாடலின் மூலம் எவ்வியின் மேல் புலவருக்கு இருந்த அன்பும் அந்த அன்பிற்கு தகுந்தவன் தான் எவ்வி என்பதும் நமக்கு தெளிவாகவே புரிகிறது. இது புறநானூறு நமக்கு சொல்லும் மெய் சிலிர்க்க வைக்கும் செய்தி. இலக்கியம் தானே என்று புறந்தல்ல, இது ஒன்றும் கற்பனை கதை இல்லை, நம் வரலாறு. இங்கு இலக்கியமும் வரலாறும் இரண்டர பிணைந்திருக்கிறது. அதை போற்றுவதும் பாதுகாப்பதும் நம் உரிமையும் கடமையும் ஆகும். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் டு தி எபிக் தமிழ்.